ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். தமிழகத்துல ஆட்சியை பிடிக்க 118 தொகுதிகளில் வெற்றி பெறணும். ஆனா விஜயோட தாவேகாவிற்கு 108 தொகுதிகள் தான் இருக்கு. இன்னும் 10 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை இருக்கு. இந்த நிலையில தான் விஜயோட தாவேகாவிற்கு முதல் ஆளா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுப்பது பற்றி விவாதிக்க செயற்குழு கூட்டுவதற்கான தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம். தமிழகத்துல மொத்தம் 234 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா 118 தொகுதிகளில் வெற்றி பெறணும். ஆனா இந்திய தேர்தல் முடிவுல விஜயோட தாவேகாவுக்கு 108 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கு. இதன் மூலம் தாவேகா தனிப்பெரும் கட்சியா மாறி இருக்கு. அதே வேளையில தனி மெஜாரிட்டி கிடைக்கல. விஜய் ஆட்சி அமைத்து முதல்வராகணும் அப்படின்னா இன்னும் 10 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை இருக்கு. இதனால விஜயோட தாவேகா பிற கட்சிகள்கிட்ட ஆதரவு கோரக்கூடிய வகையில காய்களை நகர்த்திட்டு வராங்க. திமுக அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி. இதனால 2 கட்சிகளிடையுமே கேட்க முடியாது. அதிமுக கிட்ட கேட்கலாம் அப்படின்னா அவங்களோட ஓட்டுகளை கணிசமான விஜய் கொங்கு மண்டலத்துல பிரித்து பல தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பதுன்றது கொஞ்சம் கடினமான விஷயம்தான். அதே வேளையில அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் கிட்ட தாவேகா ஆதரவு கோர திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சி 5 தொகுதி, இந்திய கம்யூனிஸ்ட், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலையும், தேமுதிக 1 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. அதே போல அதிமுக கூட்டணியில பாமக 4 தொகுதிகளிலையும், அமமுக 1 தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த கட்சிகள் கிட்ட விஜய் ஆதரவு கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயற்குழு கூட்டத்தை கூட்ட திட்டமிட்டிருக்காங்க. தேர்தலில் மொத்தம் 5 தொகுதிகளில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட நிலையில 2 இடங்கள்ல மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அது பற்றியும் விவாதிக்க திட்டமிட்டிருக்காங்களாம். இந்த கூட்டத்தில் விஜய் முதல்வரா தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது பற்றி விவாதிக்கப்படவும் பல வாய்ப்புகள் இருக்கதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த செயற்குழு கூட்டத்தில் விஜய்க்கு ஆதரவு வழங்கும் ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் தாவேகாவிற்கு ஆதரவு வழங்குவாங்க. இன்று வெளியான ரிசல்ட்ல கீழ்வேலூர் தனி தொகுதியில லதான்றவங்க 56,108 வாக்குகள் வாங்கி தாவேகா வேட்பாளர்கள் செந்தில் பாண்டியனை 2,278 வாக்குகள் வித்தியாசத்துல வீழ்த்தியிருக்காங்க. செந்தில் பாண்டியன் மொத்தம் 53,830 வாக்குகள் வாங்கி தோல்வியும் அடைஞ்சிருக்காரு. அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் தொகுதியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்லசாமி 68,938 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு. இங்க தாவேகா வேட்பாளர் கிருஷ்ணகுமார் 53,369 வாக்குகள் வாங்கி தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஒருவேளை இவங்க 2 பேரோட தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கும் பட்சத்துல மெஜாரிட்டிக்கான 118 மேஜிக் நம்பரை எட்ட தாவேகாவிற்கு இன்னும் 8 எம்எல்ஏக்களோட ஆதரவு தேவை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.